சோதரம் ஒரு ஒரு பெரிய ராஜா அவர் ரதத்தில் அப்படியே போயிட்டுருக்கிறார். அரண்மனையை நோக்கி அவர் வேகமாக போயிட்டு இருக்கும்போது அந்த ரதத்தை ஓட்டுற சாரதி 6 குதிரை கட்டியிருக்கு. ராஜா ஜம்பமாக உட்காந்து அப்படியே பார்த்துட்டே போகிறார். அரண்மனை நோக்கி போயிட்டுருக்கிறார். அந்த சாரதி வேகமாக ஓட்டுறார். வர வர வேகம் அதிகமாகிறது. ஒட்டிக்கொண்டே போகிற பொழுது ஒரு இடத்துல அந்த ரதம் ஒரு மேட்டு மேலே ஏறிட்டு இறங்குச்சு, அப்படியே குலுங்குச்சு. ராஜா திரும்பி பார்த்த பொழுது அங்கே ஒரு எறும்பு புற்று, அந்த புற்றின் மேலே அந்த ரதத்துடைய ஒரு சக்கரம் ஏறி இறங்கி போயிட்டுருக்கு. அது எறும்பு புற்று என்று ராஜா யோசித்த போது டக்குன்னு என்ன சொன்னார்? சாரதி நிறுத்துங்க என்று சொன்னார். அவர் வேகமாக ரதத்தை நிறுத்தினார். ரதத்தை விட்டு இறங்கின ராஜா வேகமாய் அப்படியே நடந்து போய் அந்த எறும்பு புற்றுக்கு பக்கத்தில் போனார். போன பொழுது எறும்புகள் எல்லாம் அப்படியே சிதைந்து அங்கே ஓடிக்கொண்டிருந்தது. பாதி புற்று தான் இருக்கு, மீதி எல்லாம் சிதைந்து போய்விட்டது. அந்த நேரத்தில் தேவனுக்கு மகிமை. பிரியமானவர்களே, ராஜா உற்று பார்க்கிறார். அதில் சில எறும்புகளுக்கு ஒரு கால் இல்லை, சில எறும்புகளுக்கு 2 இல்லை, சில எறும்புகளுக்கு தலையே இல்லை, அது செத்து போய்விட்டது, துடித்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்த்த பொழுது அந்த மன்னன் மனதுருகி அந்த எறும்புகளையே வருத்தத்தோடு பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது இந்த எறும்புகளை நம்ம காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி சிலதையாவது காப்பாற்றலாமே என்று சொல்லி நடந்து கிட்டத்தில் போனார். போய் அந்த எறும்புகளை பொறுக்கி இன்னொரு உள்ளங்கையில் அப்படி வைத்த பொழுது ஒரு 10 எறும்பு இருக்கும், 10-15 இருக்கும். அவர் பொறுக்கி பார்த்துட்டு விட்டு இதை எப்படி காப்பாற்றலாம் என்று நினச்சிட்டு அவர் திரும்பி பார்த்தார். இவர் நடந்து வந்த பாதையில் ஓடிக்கொண்டிருந்த எறும்புகள், அது 100கணக்கான எறும்பு அவருடைய கால் மிதி பட்டு அது செத்தே போய்விட்டது. அப்பொழுது அவருக்கு ரொம்ப வருத்தம். இன்னும் அதிகமாக மன்னன் மனதுருக ஆரம்பித்தார். நான் காப்பாற்ற வந்தால் என் கால் பட்டு இவ்வளவு எறும்புகள் செத்தே போய்விட்டதே என்று சொல்லி இன்னும் மன்னன் மனதுருக ஆரம்பித்தார். துக்கத்தோடு இதை பார்த்து கொண்டிருந்த பொழுது அங்கே சில எறும்புகள், நன்றாக இருக்கிற எறும்புகள், அங்கே கை கால்கள் போன அந்த எறும்புகளை தூக்கி தோல் மேலே போட்டுக்கொண்டு புற்றுக்குள்ளார வேகமாக போய்கொண்டிருந்தது. அப்படி போன பொழுது அதை பார்த்துவிட்டு, அப்படியானால் இந்த எறும்புகளை காப்பாற்ற வேண்டுமானால் நானும் ஒரு எறும்பானால் தான் காப்பாற்ற முடியும், எறும்பை காப்பாற்ற எறும்பினால் தான் முடியும் என்று சொல்லி மனதுருக்கத்தோடு பார்த்தார். பிரியமானவர்களே, இதற்காகத்தான் வேதத்தில் வாசிக்கிற பொழுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார்.